Friends, நான் நிரஞ்சன் டான் பாஸ்கோ பாலிடெக்னிக் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் மெக்கானிக்கல் படிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் ஹசரா பானு. நான் டான் பாஸ்கோ பாலிடெக்னிக் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். உனக்கு மேக்னெட் தான் என்னன்னு தெரியுமா? தெரியுமே. மேக்னெட்னா எல்லா இடத்துலயும் ஒட்டும் தானே? இல்ல, மேக்னெட் எல்லா இடத்துலயும் ஒட்டாது. அதுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதை தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். மேக்னெட் A magnet that attracts with material such as steel, iron, nickel, cobalt. மேக்னெட் எல்லா இடத்துலயுமே ஒட்டும். நீ நான் இப்பதானே உனக்கு சொன்னேன், அதுக்குள்ள மறந்துட்டேன். மேக்னெட் வந்து சில மெட்டீரியல்ல தான் ஒட்டும். அயன், ஸ்டீல், நிக்கல், கோபால்ட் இந்த மாதிரி இருக்கிற மெட்டீரியல்ல தான் மேக்னெட் ஒட்டும். ஒட்டுமா? இல்ல, மேக்னெட் வந்து ரெண்டு டைரக்ஷன் இருக்குது. நார்த் போல், சவுத் போல். நார்த் போலும் வச்சா அது அட்ராக்ட் ஆகாது, ரிப்பிள் ஆகும். அதுவே நார்த் போல், சவுத் போல் வச்சா அது அட்ராக்ட் ஆகும். நான் உனக்கு இன்னைக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டை பத்தி சொல்லவா? மேக்னெட்டும் மெட்டீரியலும் கிட்ட இருந்தா என்ன ஆகும்? ஒட்டிக்கும். அதுவே மேக்னெட்டும் அந்த மெட்டீரியலும் தள்ளி இருந்தா ஒட்டாது. ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்குல்ல. அது ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டால தான். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அந்த பொருள் கிட்ட இருக்கும்போது ஸ்ட்ராங்கரா இருக்கும். அதுவே அந்த பொருளும் மேக்னெட்டும் தள்ளி இருக்கும்போது அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதனாலதான் அட்ராக்ஷன் நடக்காம இருக்கு. மேக்னெட்டுக்கு ஷேப் இருக்கா? இருக்கு. பார் மேக்னெட், ஆர்ஷூ மேக்னெட், டிஸ்க் மேக்னெட். மேக்னெட்டுக்கு மோனோபோல் இருக்கா? இல்ல, மேக்னெட் எப்பவுமே டைபோல் தான். இப்போ ஒரு பார் மேக்னெட்ல இல்ல நார்த்து சவுத்துன்னு இருக்கிறத கரெக்டா கட் பண்ணி எடுத்தாலும் இன்னொரு போல் ஃபார்ம் ஆகுமே தவிர அது வந்து சிங்கிள் போலா இருக்காது. இப்போ நார்த் வந்து நார்த் சவுத்தாகவும், சவுத் வந்து நார்த் சவுத்தாகவும் தான் இருக்கும். மேக்னெட் வந்து எப்பவுமே மோனோபோல் கிடையாது, அது ஒரு டைபோல். ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல்னா என்ன? அதுல மொத்தம் 3 டைப் இருக்கு. டயா, பேரா, ஃபெரோ. இப்போ நான் வந்து டயா மேக்னெட் வந்து சொல்றேன். டயா மேக்னெட் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ண மேக்னெட் மாதிரி தான். கொஞ்ச நாள் தான் இருக்கும் அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதுக்கப்புறம் அதோட மேக்னெட் ஃபீல்ட் குறைஞ்சிடும். இப்போ நம்ம அந்த மேக்னெட் எடுத்துட்டு போய் கோல்டு கிட்ட வச்சா அது ஒட்டுற மாதிரி தான் இருக்குமே தவிர ஒட்டாது. இதுக்கு 3 எக்ஸாம்பிள் என்னன்னா வாட்டர், கோல்டு, மெர்க்குரி. இப்போ வந்து நம்ம பேரா மேக்னெட்டிக் மெட்டீரியல் பத்தி பார்க்கலாம். டயா மேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து வீக்லி ரிப்பல்டு பை த மேக்னெட். பேரா மேக்னெட்டிக் அப்படி கிடையாது, வீக்லி அட்ராக்டட் பை த மேக்னெட். இதை வந்து நம்ம சாலிட், லிக்விட், கேஸ். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து அலுமினியம், சோடியம். ஃபெரோ மேக்னெட்டை வந்து பர்மனன்ட் மேக்னெட்னு சொல்றாங்க. இதோட எக்ஸ்டர்னல் மேக்னெட்டை நம்ம ரிமூவ் பண்ணாலும் இதோட மேக்னட்டிசம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இதை நம்ம எங்க பார்க்கலாம்னா சாலிட்ல. இதோட எக்ஸாம்பிள் வந்து அயன், நிக்கல், கோபால்ட், ஸ்டீல். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட். லைக் போல்ஸ் ஆர் ரிப்பிள்டு. அன்லைக் போல்ஸ் ஆர் அட்ராக்ட். மேக்னெட் எப்பவுமே மோனோபோல் கிடையாது, அது ஒரு டைபோல். மேக்னெட் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க? ஃப்ரிட்ஜில், இயர்ஃபோன்ஸு, ஸ்பீக்கர்ஸு, ஹார்ட் டிரைவ் ஆஃப் கம்ப்யூட்டர். இப்போ மெடிக்கல்ஸ்லாம் நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன்லையும் நம்ம மேக்னெட்டை யூஸ் பண்ணலாம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம மேக்னெட்டோட கிளாசிஃபிகேஷன், யூசஸ், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா டிபிபிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.